என்னாச்சு? ஏன் இப்படி பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிற தனியா உட்காந்து? சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிக்குதுன்ட்டு சில ஜோக்ஸ் படிச்சுடுந்தேன். ஜோக்ஸா? சொல்லு சொல்லு கேட்போம். நிறைய படித்தேன், ஒரு கதை மட்டும் சொல்றேன். ஓகே. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஃபியூனரல் போயிட்டு வந்தாங்களாம். சரி. போயிட்டு வரும்போது ரொம்ப நேரம் எல்லாரும் சைலண்டா இருந்தோடனே ஹஸ்பண்ட் சொன்னாராம், இது மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், உங்ககிட்ட நான் இது நீ என்கிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட இது சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன். என்னங்க சொல்றீங்க, சொல்லுங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்டுதான். உன் மாமாவை உனக்காக மட்டும் தான் நான் சகிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா இந்த ஆளை நான் மனுஷனா கூட மடிச்சுக்க மாட்டேன். இந்த ஆள் என்னெல்லாம் கட்டிவிலம் பண்ணார், நம்மளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காரு. ஒய்ஃப் வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சுட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு, என்னது ஏன் மாமாவா, அது உங்க மாமா இல்ல நினைச்சேன் அப்படின்னு. ஆக்சுவலா ரெண்டு பேர் மாமாவும் இல்ல, யாரோ ஒரு ஆளா வாழ்க்கை பூரா வந்து மாமா இவன் மாமான்னு அவங்க நினைக்க, அவங்க மாமான்னு இவங்க நினைக்க, அசியூம் பண்ணி அவங்க சொல்றது கேட்டு இவங்க கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு. இது ஜோக் சிரிக்கிற ஒரு மேட்டரா இருந்தாலும் நம்ம லைஃப்ல எவ்வளவு தெரியுமா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். கரெக்ட். இப்போ பைபிள்ல பார்த்தனா, ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் 1 சாமுவேல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா, you know you are named after Hannah, இல்லையா? Because she was a very prayerful woman in the Bible. So daddy was very much inspired. உங்க டாடிக்கு வந்து அது ரொம்ப டச் ஆச்சுனால என் பொண்ணு வந்து நல்ல ஒரு ப்ரேயர்ஃபுல் உமனா இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன்ல ஹேனான்னு பேர் வச்சாங்க. ஸோ அந்த ஹேனாவை பத்தி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஹேனா வந்து அவ மன கசந்து அழுவுறா தேவ சமூகத்துல வந்து. ஹேனாவோட ஊம்ப வந்து கர்த்தர் மூடிந்தான்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஸோ அது ஏன் அப்படின்னா கர்த்தரோட மகிமையான சாமுவேல் பிறக்கிறதுக்காக தான். அது ஹி வாஸ் அ கிரேட் மேன் ஆஃப் காட் சாமுவேலை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து அவ கம்ப்ளீட்டா காடுக்கு வந்து அவ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் காட் ஹட் ஷட் ஹேனாஸ் womb. ஸோ அந்த எல்கனா வந்து even though he loved Hannah, she couldn't conceive because God had different plans. அப்போ ஹேனாக்கு வந்து ஒரு வருஷமும் வந்து ஆண்டவர் சமூகத்துல வந்து அவங்க வந்து இந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் கொடுக்க வரும்போது அவளுக்கு ரொம்ப அழுக வந்துருது. ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் ஷீஸ் ஜஸ்ட் போரிங் ஹர் ஹார்ட் அவுட். அவ அழுவுறா ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க மாட்டீங்களே ஆண்டவரே, குழந்தை கொடுத்தா நான் அந்த குழந்தைய உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு கூட வேண்டாம். ஆனா எனக்கு வந்து இந்த மலடிங்கிற ஒரு அவ பேர் இருக்குதே, அது வந்து அதை மாத்தணும், எனக்கு உங்களுடைய நாம மகிமைப்படணும், நான் உங்களை உண்மையா தானே தொழுது கொள்றேன்னு அவ பாட்டுக்கு அதாவது சவுண்ட் வெளியில வரல, அழுதுட்டு இருக்கா. வாய் மட்டும் நம்ம சம்டைம்ஸ் வி ப்ரே, நம்மளுக்குள்ள நம்ம ஜபம் பண்ணுவோம் பத்தியா, அந்த மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு இருக்கா. அத ஏலி பாக்குறாப்புல. ஏலி பார்த்துட்டு அவர் நினைச்சுக்கிட்டாரு, ஓ இந்த அம்மா நல்லா தண்ணி அடிச்சிச்சு போல இருக்கு. ஆஃபரிங் கொடுக்கும் போது எல்லாம் வைன் ஆஃபரிங் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ எல்லாருமே ஆஃபரிங் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தே வில் ஆல்சோ ஹேவ் எவ்ரிதிங். அவங்க சாப்பிட்டுட்டு அந்த ஆஃபரிங் எல்லாம் குடிச்சிட்டு அப்படிதான் இருப்பாங்க அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது. சரி, அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் டைம், ஒரு செலிப்ரேஷன் டைம். அப்போ அந்த மாதிரிதான் போல இந்த அம்மா நல்லா போதும் குடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார் ரொம்ப இளக்காரமா. அப்போ அவ சொல்றா, இல்ல ஆண்டவரே நான் வந்து குடிக்கல, நான் வந்து இது பண்ணல, என்னோட இருதய அவ்வளோ கசந்து இருக்குது, அவ்வளோ சாரோல இருக்கேன், என்னோட சாரோஃபுல் ஹார்ட்டை கர்த்தர்கிட்ட ஊத்துறேன் அப்படின்னு. அப்போ ஹீ ரியலைசஸ், அப்போ ஏலி வந்து ஹீ ரியலைசஸ் நம்ம தப்பான அசம்ஷன் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் an assumption which he has done which proves to be wrong. ஒரு தப்பா நம்ம வந்து இவங்களை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இல்ல கர்த்தர் கண்டிப்பா உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பா, உன் மனசு நீ என்ன நினைக்கிறியோ அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அல்ல வசனப்படும், தி லார்ட் விசிட்ஸ் ஹர், அது கர்த்தர் வந்து அவரை சந்திக்கிறா. அப்போ அடுத்த வருஷம் ஷீ கெட்ஸ் அ பேபி. அப்போ சாமுவேல்னு பேர் வைக்கிறா. அண்ட் ஹீ, மை காட், வாட் அ மைட்டி மேன் ஹீ இஸ். எத்தனை ராஜாக்கள் அவர் வந்து அனாயிண்ட் பண்றாரு தெரியுமா. அவரே ஒரு டைம் அசம்ஷன்ல போயிடுறாரு. அப்படியா? எப்போ? சாமுவேல் ஞாபகம் இல்லையா? சாமுவேல் வந்து when Saul was the king, சால் வந்து ராஜாவா இருக்கிறாரு. சால் வந்து ஆண்டவருக்கு எதிராக தப்பு பண்ணிடுறான். பண்ண உடனே என்ன பண்றாரு, அப்போ அடுத்த ராஜாவை யார் அனாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு
ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போகும்போது அங்க பார்த்தா அவருக்கு 7 பிள்ளைங்க இருக்காங்க. 7 பிள்ளைங்க இருக்காங்க. 7 பிள்ளைங்க கூப்பிடுறாங்க. அப்போ தாவீது வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு எங்கேயோ. ஆனா மத்த பசங்களை, ஏன்னா ஜெஸ்ஸியே சொல்லிடுறாரு அவன் இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வர மாட்டான்னு. அவரு அது ஒரு அசம்ஷன் பாரு. அதுல இந்த அசம்ஷன்ல பார்த்தா நிறைய அப்படியே கோர்வையா வரும். நம்மள எப்படி பண்றாங்களோ, நம்மள எப்படி அசியூம் பண்ணி நம்மளை போட்டு தப்பா பேசுறாங்களோ அதே மாதிரிதான். அது வந்து நம்மளோட இயல்புன்னு நினைக்கிறேன், ஹியூமன் லைஃபோட இயல்பு. இப்ப என்ன பண்றாரு அவர் வந்து என்ன பண்றாரு, ஜெஸ்ஸி வந்து இல்ல தாவீது வந்து இதுக்கு லாயக்கப்பட்டு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை கூப்பிட கூட இல்ல. மத்த பிள்ளைங்களை கொண்டாந்து லைன் வரிசை கட்டுறாரு. அப்ப எலியாவை பாக்குறாரு சாமுவேல். பார்த்த உடனே ஹைட்டு வெயிட் நல்லா அப்படியே ராஜா தோற்றமா இருக்காரு. தோற்றத்தை பார்த்த உடனே ஆண்டவர் மனசுல சொல்றாரு, நீ அவனோட தோற்றத்தை பார்க்காத, ஆமா ஹார்ட்ட பாரு அப்படிங்கிறாரு. அப்ப கர்த்தருடைய ஒரு ஆளை பிக் பண்றாருன்னா, இவன் தான் டேவிட் வாஸ் only 15-16 years old. அப்ப 15-16 வயசு பையன் தான், சின்ன பையன் தான். அவன் இருக்கிறதுல சின்ன பையன், கடை குட்டியா இருந்தான். அந்த 15 வயசுல என்ன ஒரு உடம்பு வந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் அவன் மனசு வந்து அப்படியே ஆண்டவர் காட் காட் காட், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், அவர் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படியே இருந்தது தாவீதோட மனசு. ஆனா எலியாவது அப்படி இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. இஸ்ரேல் ஜனங்க வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னப்ப கூட சவுலை தேர்ந்தெடுக்கிறாங்க. சவுல வந்து ஏன் சவுலை தேர்ந்தெடுக்கிறாங்க, சவுல் வந்து எல்லாரும் நின்னாங்கன்னா ஒரு தலை மேல நிப்பானாம். he was tall, he had the physique, அந்த பாடி அதெல்லாம் பார்த்து உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசிக்கல் டெஸ்ட் மட்டும் அவங்க பண்ணிட்டாங்க. nobody saw the heart, இருதயத்தை பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே நீ அதானே கேட்கிற, உனக்கு இப்படிதானே வேணும்னு கேட்கிற, நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா நம்ம எத்தனை வாட்டி அவங்க தப்பு பண்ணி அசியூம் பண்ணி தப்பு பண்ணாலும் வந்து ஆண்டவரேன்னு விழும்போது ஆண்டவர் மன்னிக்க தான் செய்யறாரு. He is such a compassionate God. We keep seeing that. இன்னொரு அசம்ஷன்ல கேளு, இது உனக்கு தெரிஞ்சதுதான். மோசே வந்து பார்வோன் வீட்டுல இருக்கும்போது ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போடுறாங்க. அந்த எகிப்தியன் என்ன பண்றான், ஹீப்ரூ அந்த எபிரேயனை போட்டு அடிக்கிறான். இவன் ஒளிஞ்சு பாக்குறான், என்னடா நம்ம ஆட்ல போட்டு இவன் அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். சரி அப்பாடா யாரும் பாக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தியனை போட்டு தள்ளிடுறாரு மோசே. எகிப்தியனை போட்டு தள்ளி புதைச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எபிரேயர் 2 பேர் சண்டை போடுறாங்க. ஏன்டா சண்டை போடுறீங்க, பிரதர்ஸ் தானடா நீங்க, சேர்ந்து இருக்கடான்னா உன்னை யாரு எங்களுக்கு தலைக்கு மேல வச்சது, who are you to rule, எங்களை ஆள்றதுக்கு உங்களை யார் வச்சது, அந்த எகிப்தியனை போட்டு தள்ளி அந்த மாதிரி எங்களை போட்டு தள்ளுறியா அப்படின்னு. ஒரு மோசே என்ன நினைச்சாருன்னா, ஒரு எபிரேயனை வந்து எகிப்தியர்கிட்ட இருந்து காப்பாத்தின உடனே ஓ இவர் வந்து ஹீஸ் ஆர் சேவியர், நம்மள எகிப்தியர்ல இருந்து இவர் நம்மள மீட்டுக்குவாரு, ஒரு அக்செப்டன்ஸ். ஆமா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஆஸ் எ லீடரா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து ஹிஸ் புல்லிங் மோசே அவுட் ஆஃப் ஃபாரோஸ் ஹவுஸ். பார்வோனோட வீட்டுல இருந்து வெளில கூப்பிடுறாரு, வெளில வா, உன்னை வந்து நீ வந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போனோம், பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கூட்டு போறதுக்கு உனக்கு வச்சிருக்கேன் நான் எல்லாம் அப்படின்னு. அப்போ இவன் நினைச்சுக்கிறான்னா பிசிக்கலா இவன் ஒரு ஆளை எகிப்தியனை சாவடிச்ச உடனே எபிரேயனுக்கு வந்து ஓ நம்மளுக்காக சேவியர் வந்துட்டாரு, நம்மளை மீட்கிற ஒரு ஆள் வந்துட்டாருன்னு நினைக்கிறான். பட் அது ஆவலையே. அது வந்து ஆக்ஸ்ல கூட அந்த வசனம் வருது, அவர் நினைச்சாரு பட் தட் டிட்ன்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யோசுவால கூட ஆய்பட்டினத்தை பத்தி இப்படிதானே சிமிலரா வருது. எக்ஸாக்ட்லி. நீ வந்து அது என்ன கதைன்னு கேக்குற, அது சிரிப்பா இருக்கும் அதை படிச்சாலே. ஆனா கஷ்டமா இருக்கும், ஆனா சிரிப்பா இருக்கும். அந்த பீப்புள் ஹவு தே அஸ்யூம். எரிகோ அப்பதான் அவங்க வந்து வீழ்த்துறாங்க, எரிகோ மதில் அப்பதான் விழுது. எரிகோ அவ்வளவு பெரிய மதில், எரிகோ மதிலை பத்தி தெரியும் இல்லையா, நம்ம வந்து அதை சுத்தி அவர் ஆண்டவர் வந்து ரொம்ப ஈஸியா கொடுக்குறாரு, நீ ஒண்ணுமே பண்ணாதரா, 6 நாள் சுத்தி வாங்க, 7வது நாள் சுத்தி வரும்போது சத்தம் போடுங்க, ட்ரம்பட் வாசிங்க, இது பாட்டு பாடுங்க அப்படிங்கிறாரு அவரு. ஆனா 6 நாளும் கப் சுப்னு வரணும்னு சொல்லிட்டாரு, டோன்ட் மேக் எனி நாய்ஸ் அப்படின்ட்டாரு. அப்படிப்பட்டது எரிகோ வந்து அப்படியே விழுந்துருது, அந்த எரிகோ மதில் வந்து அப்படியே விழுந்தது. அவங்க ஈஸியா போய் அவங்க அதை வந்து கான்கர் பண்ணிக்கிறாங்க. இந்த மைண்ட் செட்ல என்ன பண்றாங்க, அடுத்தது வந்து இவங்க கான்கர் பண்ண வேண்டியது வந்து ஆயிப்பட்டணம். ஆயிப்பட்டணம் வந்து ஆயிப்பட்டணம் போய் பார்த்தா வேவு பார்க்க அனுப்புறாரு ஜோஷுவா, நீ போய் பாத்துட்டு வாங்கடா, என்ன இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் போனா சண்டை போடலாம் அப்படின்னு.
அதெல்லாம் ஒண்ணும் சும்மா இல்ல, 2000 3000 பேர் போனா போதும், அது சின்ன பட்டணம் தான், அது போயிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணலான்னு போனா அடிச்சு துரத்திட்டு வரானுங்க அவனுங்க ஆயி பட்டணக்காரங்க. எல்லாம் அடிச்சு போயிட்டு எத்தனையோ பேர் மறிச்சு அப்புறம் உட்காந்து அழுகுறாங்க, ஐயோ ஏன்டா அப்படின்னு. அப்போ அந்த அசம்ஷன்ஸ் வந்து நம்ம தப்பான ஒரு இவாலுவேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஒரு அலட்சியம் மாதிரி, ஒரு அலட்சியம். ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஒரே மாதிரி ஆண்டவர் வந்து மூவ் பண்றது இல்ல. இப்போ மோசே கிட்ட வந்து தண்ணிக்காக அழுத போது மோசே வந்து கண்மலையை பார்த்து கண்மலையில அடிங்கிறாரு, கோலை வச்சு அடிங்கிறாரு. உடனே கோலை வச்சு தட்டின உடனே அது பிளந்துட்டு அப்படியே தண்ணி அவ்வளவு ஆறா ஓடுது. தே ஆல் வேர் ட்ரிங்கிங். அப்புறம் திருப்பி முறுமுறுக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா திருப்பி முறுமுறுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு அந்த இடத்துல. இத்தனைக்கும் மோசே வந்து ரொம்ப சாந்த குணம் உள்ளவன் சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. ஆனா அவரே சாந்த குணம் உள்ளவங்களே கடுப்பேத்தி அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வந்து பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சிடுறாரு. He goes against God's will. கர்த்தரோட நோக்கம், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனனால பாவம் அவர் ப்ராமிஸ் பண்ண கானான் தேசத்துக்கு அவராலே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரே அதே கண்மலை தான், சேம் கான்செப்ட் தான். கண்மலையில இருந்து தண்ணி வரணும் அவ்வளவுதான். ஒரு இடத்துல அடிங்கிறாரு, ஒரு இடத்துல பேச சொல்றாரு. இது என்னன்னா அவரு வந்து ஒர்க் பண்றதெல்லாம் சேம் தான். கண்மலையில இருந்து தண்ணி வந்துரும். ஆனா நீ எந்த அளவுக்கு ஒபீடியன்டா இருக்கிற, நீ அசியூம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் வந்து இப்படிதான் நடத்துவார். இப்ப நம்ம லைஃப்லயே நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா, ஒரு டைம்ல நடத்துற மாதிரி இன்னொரு டைம்ல நடத்த மாட்டேங்கிறாரு. ஒரே மாதிரி சுச்சுவேஷனா இருக்கலாம், ஆனாலும் ஒரே மாதிரி நடத்துதல் இருக்காது. ஒரு வாட்டி வேற மாதிரி நடத்துவாரு, ஒரு வாட்டி காக்காவை வச்சு நம்மளுக்கு போஷிப்பாரு, எலியாவை போஷிச்ச மாதிரி. இன்னொரு வாட்டி நம்மளே போய் நமக்கு வழியை திறந்து கொடுத்து நம்ம போய் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அசம்ஷன்ஸ் வந்து ராங் அசம்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல வந்து இட் ஆக்சுவலி நிறைய பேரை வந்து வழி தவறி போக பண்ணிருக்குது. நாமான்னு ஒரு படைத்தலைவன் இருந்தான், அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ வந்து அவன் வீட்டுல வேலை செய்யற அந்த இஸ்ரேல் பொண்ணு வந்து சொல்லுது, எங்க இது ஊர்ல வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்காரு எலிசாட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணாருன்னா அது எல்லாமே கிளியர் ஆயிடும். அவன் போறதுக்கு மனசு இல்ல, ஆனாலும் வேற வழி இல்லை, அவனோட குஷ்டம் அப்படியே இருக்குது. அவன் படைத்தலைவனா இருக்கிறான், இப்ப 4 இடத்துக்கு போக வேண்டியவன், ராஜாவோட இதுக்கு போக வேண்டியவன். அதனால அவன் என்ன சொல்றான், ஓகே ஐ வில் லெட் மீ கோ அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறான். படைத்தலைவன் வரான்னு உடனே எலிசா ஓடி வந்து ஓ படைத்தலைவரே அப்படி இப்படின்னு இவன் அசியூம் பண்ணிக்கிறான். இவனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு, அவ்வளவு ஆனர் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனா எலிசா என்ன பண்றாருன்னா போயிட்டு கேயாசிட்ட சொல்லி அனுப்புறாரு, போய் அவனை வந்து 7 வாட்டி யோர்தான்ல வந்து முங்கி எழும்ப சொல்லு. இவருக்கு செம கோவம் வந்துருது, எப்படி சொல்ல எங்க ஊர்ல இல்லாத ரிவரா நதிகளா, நாங்க அங்க குளிக்கணும் அங்க குளிச்சிருக்க மாட்டேன்னா இங்க வந்து நாங்க வந்து யோர்தான் நதியில இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து யோர்தான் நதியில முங்கி எழுந்தாதான் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவிச்சுக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் வேற வழியில சரி வந்ததான் வந்தீங்க செய்யறதா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச உடனே பார்த்தா கம்ப்ளீட்டா குழந்தையோட ஸ்கின் மாதிரி ஆயிடுது, கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அவன் ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு போறான். அவன் அந்த ராங் அசியூம் பண்ணிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிருந்தான்னு வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து அவனுக்கு குஷ்டம் போயிருக்காது, ஜாஸ்தியா இருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். பிகாஸ் அவன் வந்து ஒரு தேவ மனுஷனை தீர்க்கதரிசியா அவன் அவமதிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை தான் எங்க போனாலும் ஆண்டோட வார்த்தையை நம்ம வந்து கரெக்டா நம்ம ஒபீடியன்டா இருந்தோம்னா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பாரு. இதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னு சொல்லி நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தோன்னா இந்த ஜூஸ் பண்றாட்ட ஆசை இருக்குதே, அவங்க வந்து அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு ராஜா வருவார்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, பெரிய இந்த ஏரோது ராஜா மாதிரி ஒரு ராஜா வருவாங்க, அப்படியே ஒரு பெரிய ராஜாவா வந்து அவங்க வந்து எல்லாரையும் படைத்து அவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு பெரிய வார் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு தங்களை வந்து மீட்டு கொள்வாங்கன்னு பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா அவரு ஒரு மாட்டு தொழுவத்துல அவர் தரித்திர கோலமா, ஐயோ யாருமே யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மேசியாவா வர்றாரு அவரு. இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் ரட்சகர் வந்து இந்த மாதிரி ஒரு கோலத்துல அவர் பிறக்க சான்சஸ் இருக்காங்கிறதுக்கு வந்து 0.00ன்னு நீ 1008 0 போட்டுட்டு ஒரு 1 போட்டா கூட அந்த பாசிபிலிட்டி கூட இல்லைங்கிற மாதிரி ஒரு கோலத்துல வந்து அவர் பிறக்கிறாரு. அதை வந்து அதையும் அக்செப்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்குது. அது ராங் அசம்ஷன் இல்ல இவெல்லாம் கிடையாது. பரிசேர் சதுசேர்லாம்
கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை ஆண்டவர். சான்ஸே இல்லை, ஆண்டவர் வந்து இப்படி வர சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் இருந்தாங்க. இப்போ இந்த ராங் அசம்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய காரியங்களை வந்து நம்ம கரெக்டான வழியில கொண்டு போகாம நம்மளை இடர பண்ணிடுது. வி ஸ்டம்பிள் அவே ஃப்ரம் பாத். நிறைய பேரை வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு தப்பா போயிடுது. தோற்றத்தினால வி லுக் அட் தெம், இந்த இது சான்ஸே இல்லை. இப்போ ஜீசஸ் எப்படி அவங்க வந்து சேவியரை அக்செப்ட் பண்ணிக்கலையோ, அதே மாதிரி தாவீதை எப்படி ராஜாவை அக்செப்ட் பண்ணிக்கலையோ, அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தா நடக்காது, அது கம்ப்ளீட்டா அது வேற ஒரு இதா இருக்கும். அப்ப அந்த ராங் அசம்ஷன்ல வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் தப்பா போயிடுது. ஆமா மாமி, கரெக்ட் தான். ராங் அசம்ஷன்ஸ் வந்துட்டு ஃபால்ஸ் அக்யூசேஷனுக்கு போய் விடுது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா யோபு கதை தெரியும்ல, யோபுக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் போய் உடம்பெல்லாம் அந்த சிறங்கு வந்து அந்த கொப்பளங்கள் வந்து அவன் கஷ்டப்படுற டைம்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டவுட் வந்துடுது. ஓ, இவன் தப்பு பண்ணிருப்பான், அதனால்தான் ஆண்டவர் இவனை தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு they start accusing him. ட்ரூ. அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்லயே ஆகுது பாரு. நம்ம லைஃப்லயே நிறைய விஷயங்கள் நம்ம தப்பா ஒரு அசம்ஷன் பண்ணியிருந்தோம்னா அது வந்து உடனே ஓஹோ இது இப்படி இருந்திருக்கிறோம், இதனாலதான் அவங்க தப்பா இருக்குது இல்லையா. நம்ம லைஃப்ல நிறைய வாட்டி பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம லைஃப்ல நடந்திருக்கு. நம்ம வந்து ஈஸியா நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, ஜட்ஜ் அக்யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த ராங் அக்யூசேஷன்னாலே ஒரு பயங்கர ஃபியர் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ளயும் சரி, யாரை நம்ம ஜட்ஜ் பண்றோமோ குற்றப்படுத்துமோ அதுலயே வந்துருது. ஆமா, இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால்தான் இப்போ ஜோசப் வந்து பெரிய பார்வோனுக்கு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டான். ஜோசப் வந்து அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க. அப்ப ஜோசப் அதுக்கப்புறம் he rises up to a position, ஃபாரோனுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறான். இது பிரதர்ஸ் எல்லாம் நினைச்சிட்டாங்க, ஐயோ இவன் நம்மளை கண்டுக்கிட்டான், இவன் நம்மள பழி வாங்காம இருக்க மாட்டான். ஒரு பயம் வந்துடுது, ஐயோ ஜோசஃபா, ஐயோ நம்மெல்லாம் அவனை வித்து போட்டோமே, குழியில தள்ளி போட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. அவன் வந்து கண்டிப்பா நம்மளை வந்து பழி வாங்குவாங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகுது அவங்க கிட்ட. ஆனா ஜோசப் இஸ் நாட் லைக் தட், ஹி இஸ் காட்ஸ் சைல்ட். ஸோ ஆமாமா, அவன் வந்து அதெல்லாம் கண்டுக்கலாம். அவன் வந்து அவங்களோட அசம்ஷன்ஸ் பக்கமே வரலாம். he proved them wrong. அதெல்லாம் கிடையாது, நான் உங்களை வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து ஒரு இடத்தையே ரெடி பண்ணி இந்த இடத்துல நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அவங்க பிரதர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வாழ வைக்கிறாங்க. ஆனாலுமே வந்துட்டு இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும் போது நம்ம மனசுல ஒரு பெரிய குழப்பம் உண்டாக்குது. போற ட்ராக் வந்துட்டு நம்ம சரியா இல்லையான்னு நம்மளே அனலைஸ் பண்ணுது. ஆமா, நம்மள ஒரு மாதிரி ஒரு இம்பேஷண்ட் ஆக்கிடுது. அது வந்து என்னடா இது நடக்குமா நடக்காதா, இது இப்படி ஆகுமா அப்படி ஆகாதான்னு நிறைய இடத்துல வந்து நம்ம பாவத்துல விழுந்துடுறோம். அந்த விஷயத்துல கூட நம்ம நிறைய பாவத்துல விழுந்துடுறோம். காட்ஸ் காலிங்ல இருந்து நம்ம விலகிடுறோம். அது ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளோட திங்கிங்க்கு எது கரெக்டோ அதுதான் நினைச்சுக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பார், 30 years of experience, 50 years of experience. ஒன்னும் கிடையாது, இட்ஸ் ஆல் ஜீரோ when it comes to God's plan. நம்மளோட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எத்தனை வருஷம் நம்ம ஒரே விஷயத்த நம்ம 100 வாட்டி பார்த்திருந்தா கூட அது வந்து இன் காட்ஸ் பிரசன்ஸ் இட் இஸ் ஜீரோ. அவரு வந்து சொன்னேன், இந்த மோசை கதையே பாத்துக்கோ, ஏன் கண்மலையில இருந்து தண்ணி வரணும். ஒரு வாட்டி அடிக்க சொன்னாரு, அடுத்த வாட்டி பேச சொல்றாரு. சொல்ல முடியாதா, நான் 40 வருஷமா இஸ்ரேல் ஜனங்களை நடத்துறேன், எனக்கு தெரியாதா கண்மலையை அடிக்கணுமா கண்மலைகிட்ட பேசணுமா எனக்கு தெரியாதா அப்படின்னு மோசை சொல்றாருல்ல. இந்த மாதிரிலாம் நாங்க தான் உங்ககிட்ட சண்டை போட முடியும், கர்த்தர்கிட்ட சண்டை போட முடியும், கர்த்தர்கிட்ட உண்மையே பேச முடியாது. அதான் சொல்றேனே, இப்ப வந்து இப்படிதான் நடக்கும். இப்ப வந்து அந்த ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன், மோசையோட சின்ன டிஸ்ட்ராக்ஷன், ராங் அசம்ஷன்னால he didn't go into Canaan. ஸோ அதை மாதிரி நம்மளோட பரம கானானுக்குள்ள கூட நம்ம நிறைய பேர் வந்து அவரோட ராங் அசம்ஷன்ஸ், ராங் திங்கிங், ராங் ஜட்ஜ்மெண்ட்னால நம்மளால we are not able to enter. மற்றவங்களை விடு, நம்ம ஓன் சோல், நம்ம சால்வேஷன் வந்து கடைசி வரைக்கும் நம்மளால பாதுகாத்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் லைக் ஒன்லி காட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ வந்து நீ என்ன பண்ணணும்னா வாட் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜோக்ஸ் ஓ மாமாவா ஏன் மாமாவான்னு தெரியாம வாழ்க்கை பூரா அவன் சாவர வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு முதல்ல உடைச்சு போட்டுட்டு இது உன் மாமா சரியில்லைன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா. அதுதான் நான் யோசிக்கிறேன், ஒய்ஃப்லாம் ஜென்ரலா சண்டை போடுவாங்கல்ல, உன் மாமா ஏன் அப்படி பண்றது, நீங்க ஏன் மாமா சொல்றீங்க, அது ஓ மாமா அப்படின்னு அப்பவே முடிஞ்சிருக்கலாம். அப்பவே முடிஞ்சிருக்கும். எவனோ யாரோ
ஊர் பேர் தெரியாத ஆளுக்கு கடைசியில ஃபியூனரல் வரைக்கும் போயிட்டு அந்த கிரட்ஜ் அந்த ஒரு கசப்பு தானே. அவங்க பிடிக்காம ஒரு ஆளை நம்ம வந்து இது பண்றோம் அப்படின்னா நீ பண்ணிருக்கவே வேணாமே, அவன் உனக்கு சம்மந்தமே இல்லாத ஆளை நீ எதுக்கு அவனை வந்து நீ டாலரேட் பண்ணிருக்கணும், தேவையே இல்லையே. ஐயோ ஆமா மம்மி, நம்ம நார்மல் ஹியூமனா ஒரு ஜஸ்ட் ஒரு சர்ச் ஸ்மால் சர்ச் பிலீவரா வந்துட்டு கூட நம்ம எரர்ஸ் பண்ணாலுமே பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கூடமே பாஸ்டர்ஸ் கூடமே ஒரு காங்கிரிகேஷன் ஹெட்ஸ் எல்லாமே நல்ல இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது வந்து இன் காட்ஸ் கிங்டம் பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர் சின்ன ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. முந்தினோர் பிந்தினவராயும் பிந்தினோர் முந்தினவராயும் சொல்றாங்க. நம்ம when we go into heaven நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், இவெல்லாம் எப்படா உள்ள வந்தான்னு தோணுமா. அதே மாதிரி ஹெல்ல பார்த்தா ஐயோ இவரெல்லாம் எப்படி இங்க வந்தாருன்னு தோணுமா. ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இட்ஸ் ஆல் சால்வேஷன் இதுதான். பட் அந்த சால்வேஷனை வந்து காப்பாத்துறது வந்து இந்த one thing that actually keeps the salvation going is not to assume. நம்மளோட மனசுக்கு யோசிச்சு பண்ணாம இந்த பைபிளை வாசிச்சு பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணாம வாழ்றது வந்து ரொம்ப நல்லது. And I think that is also very difficult. Very difficult. நம்ம மைண்ட் வந்துட்டு நம்ம சொல்ற பேச்சு கேட்டு நம்ம எப்போவே வந்துட்டு ஒரு நல்ல எட்டர்னல் லைஃப் ஒரு ஹாப்பியர் லைஃப் நம்ம வாழ்ந்துருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எபிசோட நீங்க பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட கைட் புக் ரூல் புக் இருக்கு, நம்ம கையிலே கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்க படிங்க, அசியூம் பண்ணாதீங்க. லைக் எல்லாருக்குமே சுச்சுவேஷன்ஸ் வேற இருக்கும், நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், சூழ்நிலைகளை அசியூம் பண்ண வேணாம். இப்படிதான் இருக்கும், இதனாலதான் இப்படி அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண வேணாம். ஸோ ஆரம்பத்துல சொன்ன அந்த ஜோக் படி ஓ மாமாவை என் மாமாக்கு அது மாதிரி ஆக்கிடாதீங்க. ஸோ அனலைஸ் யுவர் செல்ஃப். கத்தருக்கு நேரா நம்ம செல்வோம், ஒரு நல்ல ஒரு ஹெவன்லி லைஃப் வந்து நம்ம இங்க என்ஜாய் பண்ணுவோம். ஸோ see you tuned for next episode. Bye guys.